பிபிஏ ஸ்பீட்கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மே மாதம் 4ஆம் தேதி துவங்கப்பட்ட நமது திட்டம் இன்று வரை மிகச்சிறப்பாக மக்களுக்காக உதவி செய்து கொள்ளக்கூடிய இந்த மாபெரும் திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த செயலில் Recording stopped. இந்த திட்டத்தினை தொடர்ந்து நமது மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மாபெரும் சக்தியாக இந்த மனித சக்தி இயங்குகிறது. இந்த மனித சக்தியை ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் இந்த அதிகாலை பொழுதில் நன்றியை கூறி, இன்று வியாழக்கிழமை Recording in சிஸ்டம் progress. ப்ரமோட்டர்கள் பங்கு பெறக்கூடிய காலை நேர கூட்டம். இந்த காலை நேர கூட்டத்தினை வழிநடத்த பாண்டிச்சேரியைச் சேர்ந்த திரு ஏஜிகே செல்வம் சார் அவர்களை அழைக்கிறேன். சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அட்மின் டைரக்டர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது. சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இங்க நம்ம என்ன பகிர்ந்து கொள்ள போறோம் அப்படின்னா, பிபிஏ ஸ்பீட் கேஷ் அதில் இருக்கக்கூடிய துணை திட்டமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 40 லெவல் வேலட் யூனிட் ஆக்டிவேஷன், அதை நமது சிஸ்டம் சொல்லியிருப்பது போல நாம் செய்தோம் என்றால், நமது நேரடியில் 12 நபர்களுக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்திருந்தோம் என்றால் ஊட்டி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதற்கு நாம் தயாராகி விட்டோமா? தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாவது திட்டம் ஸ்பீடு கிரிப்டோ. ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தில் நாம் இணைந்து கொண்டோமா? சிஸ்டம் ப்ரொமோட்டர் அனைவரும் இணைந்திருப்போம். நமது அணியில் ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்திற்கு எத்தனை நபர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம்? அதில் ராயல் கிளப் அச்சீவர் நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோமா? அதற்கு துணையாக இப்போது சேர்ந்திருக்கக்கூடிய 25 லெவல் இன்கம், அது குறித்து நமது பார்வை. இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் இணைந்து தொடர்ந்து பயணிக்கும் போது நமது எதிர்காலம் எந்த அளவிற்கு இருக்க போகிறது, அது குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய இலக்கு திட்டம் என்ன என்பதை இன்றைய காலை நேர கூட்டத்தில் சிஸ்டம் ப்ரொமோட்டர்கள் பகிர்ந்து கொள்ள சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அனைவரையும் இந்த குழுவின் சார்பாக அழைக்கிறோம். இந்த காலை நேர கூட்டத்தினை வழிநடத்த திரு ஏஜிகே செல்வம் சார் அவர்களை அழைக்கிறோம். வெல்கம் சார். குட் மார்னிங் லீடர்ஸ். தேங்க்யூ ஜேஜே சார். முதல் முறையாக நான் பிரபு சார் அழைக்கிறேன். 786 எஸ்பி பிரபு. பிரபு சார், நீங்க பேசலாம் சார். சார் வணக்கம் சார். சார் நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேன் சார். இதில் பார்த்தீங்கன்னா சார், நம்ம 40 லெவல் பின்னு 30 ரூபீஸ் பின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நேரடியில் இருக்கிற ஒரு 14 பேர்த்துக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சார். நெக்ஸ்ட் 1000 யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சார் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓடிக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் கிரிப்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நபர்கள் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். என்னுடைய டீம்ல ஒரு 4 பேர்த்து பார்த்தீங்கன்னா கீழே ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 25 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ரெடியா இருக்கு சார். இதுதான் சார் என்னுடைய இது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். உங்களுடைய அனைத்து விதமான செயல்களும் வெற்றிப்படையான வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அடுத்தபடி நம்ம தமிழ் செல்வன் சார். சார், நீங்க ஹேண்ட் லவ் பண்ணிக்கங்க, உங்க மைக்கை மியூட் பண்ணீங்க சார். வணக்கம், நான் தமிழ்செல்வன் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, பேசுங்க. நான் சிஸ்டம் ப்ரமோட்டர் திருச்சி மீட்டிங்லேயே ஆயிட்டேங்க. நான் 40 லெவல் அச்சீவ்மெண்ட் ஆயிட்டு ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேங்க. நேற்றுக்கு தான் அதை முடிச்சோம். நான் கிரிப்டோவில்
2 பேர்த்த நேரடியா என்ட்ரி போட்டு போன வாரத்துக்கு முடிச்சுட்டேங்க. மொத்தமா வந்து ஒரு 5 பேர்த்துக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். பாக்கி 3 பேர் வந்து இந்த வாரத்துல வந்து அமௌண்ட் போட்டு டாலர் வாங்கி இதில் இணைஞ்சிருவாங்க. நான் வந்து ராயல் கிளப் அச்சீவராக உண்டான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறேன். விரைவில் அந்த நிலையை எட்டி விடுவேன். இந்த ஸ்பீட் கிரிப்டோனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய இதுகளையும் எல்லாத்துக்கும் வந்து நான் நல்லபடிக்கா எடுத்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இதுல எல்லாருமே வந்து இணைவாங்க. நாமளும் எல்லாரும் முழு மனதோடு இதில் ஈடுபட்டு ஒரு நல்ல பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்று எல்லாரும் வல்ல இறைவனையும் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வந்து நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நீங்க சொன்ன விஷயங்கள் கரெக்ட். அந்த லெவல் 40 லெவல்ல நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு வேலட் ஏர்ன் பண்ணிருக்கீங்க? ஐயா, நான் 40 லெவல்ல என்னோட டைரக்ட்ல வந்து 24 பேருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்ப ஜாயின் பண்ற அத்தனை பேரும் 40 லெவல்ல தான் வந்திருக்காங்க. இல்லையா, எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். நானா 5000 வந்திருக்கியா. வெரி குட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் அந்த லெவல் வரலன்னா கூட இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய சிறப்பு. அதுதான் சொல்ல வரேன் நான். ஓகே, தேங்க் யூ சார். வரலன்னா கூட இந்த லெவல் யூனிட்ல எனக்கு இன்கம் வந்திருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. நன்றி. அட்வொகேட் சாருக்கும் ஒரு 4000 யூனிட் வந்திருக்குது ஐயா லெவல்ல. வெரி குட். நன்றி. ஒரே வாரத்துல. அட்வொகேட் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். அடுத்தபடியாக ஜி.கே. சாமி அவர்களை அழைக்கிறேன் சார். சார் நீங்க அப்படியே தொடர்ந்துடலாம். ஸ்பீட் கிரிப்டோ தொடர்ந்துடலாம். ஓகே சார் செல்வம் சார். ஓகே சார். அடுத்தபடியாக நம்ம உலகளாவிய திட்டமான ஸ்பீட் கிரிப்டோவை வழிநடத்த சார் செந்தில்குமார் சார் அவர்களை அழைக்கிறேன் சார். செந்தில்குமார் சார். நன்றி. பிபிஏ, ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீட் கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் புதிதாக வந்திருக்கிற நபர்களையும் ஏற்கனவே இணைந்திருக்கிற நபர்களையும் வருக என வரவேற்கிறோம். காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒவ்வொரு வெற்றியாளர்களும் தங்களுடைய வெற்றி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கு சார். நீங்க தொடரலாம் சார். Recording in progress. நண்பர்களே, இந்த காலை நேரத்துல நம்ம எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கையில ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற நிலையை விட ஒரு உயரிய நிலைக்கு வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கான வழி இருக்கிறதா என்று அலைந்து தேடும் ஒவ்வொருவருக்கும், ஆர்வத்தோடு இயங்கி நிற்கும் அனைவருக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இந்த உலகத்துல இருக்கிற நபர்களை 2 விதமாக பிரிக்கும். எப்படி என்று சொன்னால், பணத்துக்காக வேலை செய்கிற வேலைக்காரர்கள், பணத்தை வேலை வாங்குகிற பணக்காரர்கள். இவங்க தான் 2 விதமான மிகப்பெரிய குழுவாக இருக்கிறார். இப்போ பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் பணத்தை தேடி, பணத்தை நாடி, பணத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணத்துக்கு பின்னால அந்த பணம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நமக்கு முன்னால நம்மை விட வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா புத்திசாலி நபர்கள் பணத்தை எப்படி கையாள வேண்டும், பணத்தை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று தெரிந்த நபர்கள் தான் இன்று அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பணத்தை வேலை வாங்கி, பணத்தை ஓட விட்டு,
அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பு வேண்டுகோள் அல்லது கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்க பணத்துக்கு பின்னால ஓட போறீங்களா? பணம் உங்க பின்னால ஓடி வர நீங்க வேலை செய்ய போகிறீங்களா? அப்படி ஒரு வழி இருக்கிறதா? நான் பணத்துக்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், பணத்தை நாடிதான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா பணத்தை எப்படி நான் வேலை வாங்க முடியும்? அதற்கான வழி இருக்கிறதா என்று நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கான வழியை தான் பலர் பலவிதமா செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு அருமையான எளிமையான வழி இந்த ஸ்பீட் கேஷ். அதுவும் கூட பாத்தீங்கன்னா, நம்ம பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறோம்? ஒரு சிறிய நன்கொடை மூலமாக ஒரு 2050 ரூபாய் உங்களுக்காக வேலை செய்ய அதை நீங்க நன்கொடையாக கொடுக்கும் பொழுது அது நன்கொடையாகவே உங்களுக்கு திரும்ப திரும்ப வருகிறது. அதுக்கு அடுத்த திட்டமாக தான் இந்த அற்புதமான தலைவர்கள் இது இந்தியா முழுவதுமாக வேலை செய்ய உகந்ததாக இருக்கிறது. அப்ப உலகம் முழுவதுமாக இதே போன்ற ஒரு காரியத்தை செய்தால் நமக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் இல்லையா? அதாவது கோடீஸ்வரர்களாக பயணிக்க ஸ்பீட் கேஷ் தெரிந்து கொள்ளப்பட்டது, உருவாக்கப்பட்டது. மில்லியனர்களாக பயணிக்க இந்த ஸ்பீட் கிரிப்டோ உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு ஸ்பீட் கிரிப்டோ என்பது உலகம் முழுவதுமாக ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் இன் டொனேஷன். கொடை கொடுப்பதில் உலகம் முழுவதுமாக ஒரு டிஜிட்டல் புரட்சியை உருவாக்க ஒன்றாக காணப்படுது. சொல்ல போனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தேவை இல்லையா? அப்ப உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லா மக்களுக்கும் பணம் கொடுக்க என்ன வழி, பணம் கிடைக்க என்ன வழி, அதை கருத்துல கொண்டு உருவாக்கப்பட்டதான் ஸ்பீட் கிரிப்டோ, கிரிப்டோ டு ஆல், கிரிப்டோ ஃபார் ஆல். அனைவருக்கும் கிரிப்டோ கொடுக்க வேண்டும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்துவோம் என்று சொன்னார் பாரதியார். அதுபோல தனி ஒருவனுக்கு கிரிப்டோ இல்லை எனில் இந்த உலகத்தை நாங்கள் விடமாட்டோம், அவர்கள் அனைவரும் அடைந்தே தீருவார்கள் என்ற உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்பீட் கிரிப்டோ. அப்போ இந்த ஸ்பீட் கிரிப்டோவுக்கு நண்பர்களே உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். இதற்காக உருவாக்கப்பட்ட இந்த வலைதளத்தின் முகவரி என்னவென்று சொன்னால் www.speedcrypto.world. பாருங்க, உதாரணமா எப்பொழுதுமே எக்ஸ்டென்ஷன் என்பது .com, .org, .net, .info நிறைய இருக்கும். அதுல ஒன்றுதான் .world. அப்ப அது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, உலகம் முழுவதும் ஸ்பீட் கிரிப்டோ, அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இதனுடைய எக்ஸ்டென்ஷனே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் போய் சேரும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ள இந்த கிரிப்டோ என்ன, இந்த கிரிப்டோ எதற்கு, என் கையில தான் பணம் இருக்குதுல்ல, நான் இந்த ஊரை விட்டு எங்க போறேன், எனக்கு எதுக்கு என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. நண்பர்களே, நீங்க உள்ளூர் ஆனாலும் வெளியூர் ஆனாலும், நீங்க நேஷனல் ஆனாலும் இன்டர்நேஷனல் ஆனாலும், வருங்காலத்தை ஆளப்போவது இந்த கிரிப்டோ ஒன்று மட்டுமே. அப்ப இந்த கிரிப்டோ மற்றும் கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன என்று சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது பிளாக் செயின் டெக்னாலஜி என்பது உலகத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு உயரிய தொழில்நுட்பமாக காணப்படுகிறது. என்று பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரார்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாவற்றிலும் நம்முடைய அரசாங்கம் அதுல இன்னும் முனைப்போடு டிஜிட்டல் இந்தியா என்ற பிரதமருடைய கனவு திட்டத்துக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி தான் சிறந்தது என்று சொல்லி பிளாக் செயின் டெக்னாலஜியில மிக பெரிய அளவுல நம்முடைய அரசாங்கமும் முதலீடு செய்து கொண்டிருக்கிறது. எல்லா தொழில் முனைவோர்களும் அதுல முதலீடு செய்து கொண்டிருக்கிறாங்க.
மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் இதுல முதலீடு செய்து இந்த துறையை மிகப்பெரிய அளவுல வளர்ப்பதற்காக முதலீடு செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில அநேக பிரிவுகள், பகுதிகள் இருக்கிறது. அதுல ஒரு சிறிய பிரிவு தான் கிரிப்டோ கரன்சி நண்பர்களே. ஏனென்று சொன்னால் எந்த துறையாக இருந்தாலும், என்ன காரியமாக இருந்தாலும், அங்க பணம் என்பது, பினான்சியல் சிஸ்டம் என்பது ஒன்று தேவை இல்லையா? பேமெண்ட் சிஸ்டம் என்பது ஒன்று தேவை இல்லையா? டிரான்சாக்ஷன் தேவை இல்லையா? அதற்காக தான் கிரிப்டோ கரன்சி, மெய்நிகர் நாணயம் என்ற இந்த ஒரு சிறப்பு பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இதனுடைய தனித்தன்மை என்னென்று சொன்னால், முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா இருக்கிறதுனால இது ஒரு நாட்டுக்கு கட்டுப்பட்டதல்ல, ஒரு சில மனிதருக்கு கட்டுப்பட்டதல்ல. இது உலகம் முழுவதுமாக இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் பயன்படுத்தப்படும் அளவுல உருவாக்கப்பட்ட டீசென்ட்ரலைஸ் சிஸ்டமாக இருக்கு. அப்படிப்பட்ட கிரிப்டோ கரன்சிய உலகத்துல எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிப்டோ, இந்த ஸ்பீடு கிரிப்டோ. அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியுடைய உச்சக்கட்ட வளர்ச்சி மெட்டாவர்ஸ் என்பது. இந்த மெட்டாவர்ஸ் இன்னைக்கு உலகத்தையே தலைகீழாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய 2024 $800 பில்லியன் மதிப்புள்ள முதலீடு இந்த மெட்டாவர்ஸ்ல முதலீடு செய்யப்பட்டு, இது வருகிற நாட்கள $2000 பில்லியன் உயரும் என்று எல்லாராலும் கணிக்கப்பட்டிருக்கிறது. அதுல பெரும் பங்கு வகிக்க போகிறது இந்த கிரிப்டோ கரன்சி தான். பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை என்று வள்ளுவர் சொன்னது போல, வருகிற நாட்கள்ல கிரிப்டோ கரன்சியல் இல்லை என்று சொன்னால் உலகத்துல வாழவே முடியாது என்ற ஒரு அத்தியாவசிய பொருளாக கிரிப்டோ கரன்சி மாறி இருக்கிறது. அதே போலதான் மெட்டாவர்ஸ். அப்ப இதெல்லாம் நமக்கு புதிதாக இருக்கிறது, புரியாததாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்றாலும் கூட சிறிது சிறிது சிறிதாக நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்ட இந்த கிரிப்டோ கரன்சியை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாக இருக்கு. அதை அறிந்து கொள்வதற்கு முன்னாலேயே, அதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே மிக எளிய அளவுல அதை நம்ம சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்பீடு கிரிப்டோ. இதுல நீங்க கற்றுக்கொள்வது நிறைய இருக்கிறது, அதுக்கு முன்பாக பெற்றுக்கொள்வது மிக மிக பெரியதாக இருக்கு. அப்ப இதுல என்ன பெற்றுக்கொள்ளுவோம், எப்படி பெற்றுக்கொள்ளுவோம், என்ன செய்யணும் என்று நீங்க கேட்டீங்கன்னா நண்பர்களே, ஒரு 50 USDT மதிப்புள்ள ஒரு அற்புதமான டொனேஷன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியது. ஒரு 50 USDT நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சியை கொடுக்க போறீங்க. அதுக்கு BNB என்கிற ஒரு அற்புதமான இன்னொரு கிரிப்டோ கரன்சி கேஸ் ஃபீஸாக பயன்பட போகிறது. அந்த 50 USDT டொனேஷன் உங்கள் வாழ்க்கையின் இலக்கை அடைய உதவி செய்யும், அல்லது லட்சியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். சொல்லப்போனா உங்க வாழ்வின் போக்கையே சர்வதேச அளவுல மாற்றி விடும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியது. அப்ப நீங்க கொடுக்கிற இந்த 50 USDT எப்படி நீங்க கொண்டு வர முடியும் என்று சொன்னா, நீங்க SafePal வேலெட் என்று சொல்லப்படுகிற இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 52 USDT நீங்க லோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு $1 BNB ஆவது லோட் பண்ணிக்கோங்க. அதற்கு பின்பு நீங்க ஒரே ஒரு முறை 50 USDT நீங்க நம்முடைய சிஸ்டத்துல இணைந்து அதுல டெபாசிட் பண்றீங்க. அந்த 50 USDT என்னவாக மாறுகிறது, 2ஆக பிரிகிறது நண்பர்களே. ஒரு 40 USDT ஒரு ஆக்டிவ் இன்கமாக மாறுகிறது. ஒரு 10 USDT பேசிவ் போர்டுக்கு செல்லுகிறது. அப்ப இந்த 40 USDT ஆக்டிவ் போர்டு எப்படி செயல்பட போகிறது, எப்படி நமக்கு வருமானம் தருகிறது, 10 USDT எப்படி ஒரு 7 போர்டு இன்கமாக மாறப் போகிறது என்பதை குறித்து தான் உங்களோடு நாங்க பகிர்ந்து கொள்ள இருக்கோம். அப்போ ஒரு 50 USDT மூலமா என் வாழ்க்கை மாறுமா, அது சாத்தியமா என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது எஸ், தட் இஸ் பாசிபிள். ஏனென்று சொன்னால் இந்த சிஸ்டமானது அப்படிப்பட்ட அற்புதமான வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல வரக்கூடிய நபர்கள் ஒருவேளை அவங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒன்றும் தெரியாவிட்டாலும், கிரிப்டோ கரன்சியில அனுபவம் இல்லாவிட்டாலும்
அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க கொடுக்கிற அந்த 40 யூசிட்டி ஆக்டிவ் பிளானாக செல்கிறது இல்லையா, அதனுடைய சிறப்பு இயல்புகளை பார்த்தீங்கன்னா, முதலாவது அது 43 மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது. 40 × 43. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 லெவல் தான். சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒருவரை அறிமுகப்படுத்தினா அதன் மூலமாக கூட ஒரு ஸ்பான்சர் இன்கம் 100 யூசிட்டி கிடைக்கிறது. அந்த ஸ்பான்சர் கூட முதல்ல ஒரு நபரை நீங்க இணைக்கிறீங்க, அவருக்கு ஒரு சைக்கிள் முடியறதுக்குள்ள 5 ரீபர்த் ஐடி கிடைக்கும் பொழுது அது அடுத்து வருகிற எல்லா ரீபர்த் ஐடிக்கும் நீங்க தான் ஸ்பான்சரா மாறுறீங்க. அதான் இதுல இருக்க ஒரு பெரிய மேட்ச். அந்த ரீபர்த் ஐடி முதல் சுற்றுல 5 கிடைக்கும் பொழுது அடுத்த சுற்றுல அது 25ஆக மாறும். அப்படி 5 மடங்காக இன்ஃபினிட்டி, எல்லை இல்லாதது முடிவில்லாதது நண்பர்களே. அது மட்டுமல்ல, இந்த ஒரு சைக்கிள் முடியும் பொழுது உங்களுக்கு 160 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடியாக இந்த தாய் திட்டமான ஸ்பீட் கேஷை சப்போர்ட் பண்ண சொல்லுகிறது. இப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ள அநேக பிரிவுகள், அநேக விதத்துல எப்படி இதை தடையில்லாமல் கொண்டு போவது, எல்லை இல்லாமல் கொண்டு போவது, சரியாக கொண்டு செல்வது என்ற திட்டத்தோட உருவாக்கப்பட்டது. இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிஸ்டங்களை, திட்டங்களை நம்ம பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம் என்று தெரியல. எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரக்கூடியதாக ஒரு பிரமிடு சிஸ்டமாக உருவாக்கப்பட்டு ஒரு சிலருக்கு மட்டுமே பலன் தரக்கூடியதாக சிஸ்டங்கள், திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக ஒரு சிஸ்டத்தில் இணைந்த ஒவ்வொருவரும் நஷ்டம் இல்லாமல் பங்கு பெற வேண்டும், பலன் பெற வேண்டும், பயன் பெற வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்பீடு கிரிப்டோ. இதுதான் பவர் ஆஃப் டொனேஷன் என்று சொல்லுவார். அப்ப நீங்க கொடுக்குற அந்த 40 யூஎஸ்டிடியை நீங்க ஒரு ஆக்டிவ் பிளான் போர்டுக்குள்ள நுழைய உங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்கள் உள்ளே சென்ற உடனே உங்களை தொடர்ந்து வரக்கூடிய 5 நபர்கள் மூலமா முதலாவது லெவல்ல ஒரு 120 யூஎஸ்டிடி உங்களுக்கு கிடைக்கும். 2வது லெவல்ல 62 நபர்கள் உங்களை தொடர்ந்து வரும் பொழுது அதுல ஒரு பகுதியா 2120 யூஎஸ்டிடி கிடைக்கிறது. மொத்தம் ஒரு 2240 யூஎஸ்டிடி உங்களுக்கு முதல் சுற்றுல கிடைக்க ஆரம்பிக்கிறது. அந்த முதல் சுற்றுல வரக்கூடிய 2240 யூஎஸ்டிடி எப்படியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னா, உங்களுக்கு வரும் முதல் இன்கம் 20 யூஎஸ்டிடி உங்களை இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தவருக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இந்த சிஸ்டமே கொடுத்து விடுகிறது. நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இதுக்குள்ள வந்த பின்பு நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அப்டேட் பண்ணணும், வித்ட்ராயல் பண்ணணும், அதாவது தொடர்ந்து வேற வேற காரியங்களை செய்யணும் என்ற ஒரு காரியமே இதுல கிடையாது. எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஒருத்தரை கொடுக்கணும், ஒருத்தர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், அப்ரூவல் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இந்த விதமான காலதாமதம் விரயமே கிடையாது. ஸோ முதலாவது லெவல் வருகிற 20 யூஎஸ்டிடி உங்களை அனுபவப்படுத்தின ஸ்பான்சருக்கு சிஸ்டம் கொடுக்குறாங்க. 40 யூஎஸ்டிடி எடுத்து மீண்டும் இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க ரீபர்த் ஆகக்கூடிய முதல் ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, முதல் சுற்றுலேயே ஒரு 50 யூஎஸ்டிடி ப்ராஃபிட்டா கிடைச்சது. நீங்க இந்த போர்டுக்குள்ள 40 யூஎஸ்டிடி தான் கொடுத்தீங்க, ஆனா சிஸ்டம் மொத்தமாக உங்க 50 யூஎஸ்டிடி ப்ராஃபிட்டையே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 10 ரீபர்த் ஐடி உங்க பேசிவ் போர்டுக்கும் உங்களை கொண்டு செல்லுகிறது. 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 யூஎஸ்டிடி இதுல வரக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சியா ஒரு வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக மாதம் 4 முறையோ அல்லது 2 முறையோ அல்லது வாரம் 1 முறையோ நீங்க வருமானம் பெறும் அளவுல கிளப் இன்கமுக்காக 40 யூஎஸ்டிடி ஒதுக்கி வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஸ்பான்சர் இன்கம் 80 யூஎஸ்டிடி சிஸ்டம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆக்டிவ் போர்டுல மீண்டும் ஒரு 4 ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. ப்ராஃபிட்டா 1640 யூஎஸ்டிடி இன்று 90 ரூபாய். உங்க இந்திய அளவுல நீங்க இதை கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தொகை 1690 யூஎஸ்டிடி நண்பர்களே ஒரு சுற்றுல உங்களுக்கு வருமானமா கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, 4 போர்டு என்ட்ரி ரீபர்த் ஐடியாக கிடைக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 160 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடியாக மாற்றுகிறது. அப்ப ஸ்பீட் கேஷ்ல இருந்து வெற்றி பெற்ற நபர்கள் இதுக்குள்ள முதலாவது நுழைஞ்சாங்க, மற்றவர்கள் அவர்களை தொடர்ந்து நுழைஞ்சாங்க.
அப்ப இந்த ஸ்பீட் கிரிப்டோல ஒரு பெரிய வளர்ச்சி வந்தது. இன்னைக்கு இந்த 2240 யூஎஸ்டிடி பெற்ற நபர்கள் அநேகம் பேர் நம்முடைய சிஸ்டத்துல இருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் அறிமுகப்படுத்தி பே அவுட் ஆன முதல் நாள்லயே பல பேர் இதை அடைந்திருக்கிறார்கள். சில பேர் இதுல 120 யூஎஸ்டிடி வாங்கி இருக்கிறாங்க, சில பேர் அதை விட கொஞ்சம் குறைவா வாங்கி இருக்கிறாங்க. அப்போ உள்ள நுழைந்து பல மாதங்கள் ஆகியும் இப்படிப்பட்ட வருமானத்தை பெறாத நிறைய சிஸ்டங்களை பார்த்த நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டங்களை முழுசா வாங்கி இருப்பாங்க, ஆனா யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் அந்த சிஸ்டத்தை உருவாக்குன நபரு அவரு ஹிடன் ஐடியா ஒரு 10 அடி 20 அடி 30 அடி போட்டிருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுல அச்சீவ் பண்ணி வந்த ஒவ்வொருவருக்கும் கூட இன்னைக்கு எவ்வளவு பெரிய வருமானம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அவர்களை தொடர்ந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் இது கிடைக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. அதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணம் செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த ஆக்டிவ் போர்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு வருமானம் ஒளிந்திருக்குன்னு சொன்னால் முதல் ரவுண்டிலேயே ஒரு 1690 யூஎஸ்டிடி ப்ராஃபிட்டா கிடைக்கும். அப்ப 2வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும் பொழுது 5 ரீபர்த் ஐடி நமக்கு உருவாகி இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 8450 யூஎஸ்டி. 3வது ரவுண்டுல பாத்தீங்கன்னா 5 × 5 25 அது மூலமா வரக்கூடிய ஒரு எதிர்கால வருமானம் 42,500 யூஎஸ்டி. 4வது ரவுண்டு சுற்றுல 125 யூஎஸ்டி 25 ரீபர்த் ஐடி உருவாகி இருக்கும். அதன் மூலமாக வரப்போகிற எதிர்கால வருமானம் 2,18,250 யூஎஸ்டி. அப்ப 4 சைக்கிள் முடிஞ்சாலே ஒரு நபருக்கு 2,70,890 யூஎஸ்டிய இந்த சிஸ்டம் கொடுக்க போகிறது. ஏனென்று சொன்னால் இதோட நின்று விடுமான சொன்னால் இல்ல, 125 × 5 அது 625 மாறும். அப்படி இணையம் உள்ளவரை, உலகம் உள்ளவரை இந்த சிஸ்டம் தொடர்ச்சியாக பல நபர்களை மிகப்பெரிய மில்லியனர்களாக மாற்றும். இந்த ஒரு மட்டும் ஒரு பகுதியில மட்டும் நான் சொல்றது ஆக்டிவ் போர்டுல மட்டும் இதை தொடர்ந்து நமக்கு நிறைய காரியங்களை இந்த சிஸ்டம் கொடுத்திருக்கிறார். சரி, இது பாசிவ் இன்கம். வாட் அபவுட் த ஆக்டிவ் இன்கம்? இது எல்லாருக்கும், இந்த சிஸ்டம் என்பது எல்லாருக்கும் உள்ள நுழைஞ்ச ஒவ்வொரு நபருக்கும் இந்த கொடுக்க போறாங்க. ஆனா நான் ஆக்டிவா செய்ய விரும்புகிறேன், நிறைய பேரை கொண்டு வர போகிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிஸ்டம் என்ன பதில் சொல்லுதுன்னா, நீங்க இணைந்து ஒரு 12 நபர்களை உங்க டைரக்டா கொடுத்துட்டீங்கன்னா அவர்கள் மூலமா இந்த சுற்று முடியும் பொழுது ஒரு சுற்றுல 100 யூஎஸ்டி கிடைக்கும். 12 நபர் மூலமா 1200 யூஎஸ்டி கிடைக்கும். அவர்கள் அடுத்த சுற்றுல 12 நபர்களை தான் கொடுத்துருக்கிறீங்க, அவங்களுக்கு 5 ரீபர்த் கிடைக்கும் பொழுது அது 60 ஐடியாக மாறும். அந்த 60 ஐடிகளுக்கும் நீங்க தான் ஸ்பான்சர். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 6,000, அடுத்த சுற்றுல 30,000, அதுக்கு அடுத்த சுற்றுல 1,50,000. அப்போ இந்த ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே 1,87,200. இங்க 2,70,890 உங்களுடைய பாசிவ் இன்கம். இங்க 12 நபர்களை கொடுத்தா இவ்வளவு, நீங்க 50 நபர்களை கொடுத்தா, நீங்க 100 நபர்களை கொடுத்தா, முதல் சைக்கிளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வருமானம் என்று சொல்லி. அப்போ உழைக்கும் நபர்களுக்கு இந்த சிஸ்டம் ஒரு உகந்த சிஸ்டமா இருக்கிறது. உழைக்கக்கூடிய கடின உழைப்பை கொடுத்து நான் வாழ்க்கையில மிகப்பெரிய நிலையை அச்சீவ் பண்ண வேண்டும் என்ற உழைக்கக்கூடிய நபர்களுக்கு இங்க சீலிங் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, அவங்கள மட்டுப்படுத்துகிற, அவங்க வேகத்தை கட்டுப்படுத்துகிற எதுவுமே இங்க கிடையாது. அதிகமாக உழைப்பவர்களுக்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த சிஸ்டம் காணப்படுகிறது. இதை செய்கிறவங்க தான் புத்திசாலிங்க, இதை செய்கிறவங்க தான் மிகப்பெரிய அச்சீவர்ஸ். அதனால்தான் 12 அடிஷ்னலா 25 அடிஷ்னலா 50 கொடுத்து வருகிற நபர்களுக்கு மிகப்பெரிய ராயல்டி இன்கமும் காத்து இருக்கிறது, கிளப் இன்கமும் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் நண்பர்களே ஆக்டிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம்ல 2 லெவல் இன்கம்லயே இவ்வளோ பெரிய ஒரு வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் இதை செய்து முடித்தாலே போதும். ஆனா அந்த சிஸ்டம் ஒரு 10 யூஎஸ்டிடி எடுத்து கொடுத்து இன்னொரு பேசிவ் இன்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க.
அதனுடைய பலன்களை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் 10 யூஎஸ்டிடி 10 யூஎஸ்டிடி கொடுத்து நீங்க அந்த பேசிவ் போர்டுக்குள்ள 7 போர்டுக்குள்ள 7 வானத்துக்குள்ள நுழைகிறீங்க. அதுல மொத்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் முடியும் பொழுது 18,300 மடங்கு, அதாவது 1,83,270 யூஎஸ்டிடிய 7 போர்டு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 7 போர்டு இருக்குது, 7 லெவல் இருக்குது. இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் 5 போர்டு 3x2, அதாவது 3 லெவல் 2 மேட்ரிக்ஸ் முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கடைசி 2 போர்டு பார்த்தீங்கன்னா 2 லெவல் 2 மேட்ரிக்ஸ் முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான். இதுல மல்டிபிள் நான் ஆக்டிவேஷன் அப்கிரேட் பண்ண முடியுமா, என்கிட்ட பணம் இருந்தா டைரக்டா நான் 7வது போர்டு அப்கிரேட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. எல்லாருமே 10 யூஎஸ்டிடி கியூல தான் வந்து நிக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. அதே போல இது வந்து இன்டர்நேஷனல் குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டம், நேஷனல் கிடையாது, இன்டர்நேஷனல். அது மட்டும் இல்ல, இதுலயும் ஒரு பெரிய ஸ்பான்சர் இன்கம் உண்டு. ஒரு சைக்கிள் முடியும் பொழுது ஒரு ஸ்பான்சர் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 30,607. அங்க 100 தான், இங்க பாத்தீங்கன்னா 30,000. அப்ப எவ்வளவு பெரிய வருமானம் பாருங்க, இல்லைங்களா? இதுலயும் ஆக்டிவ் போர்டுக்கான 7 சப்போர்ட் ரீபர்த் ஐடி கிடைக்கிறது, பேசிவ் போர்டுக்கான 16 ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. கிளப் இன்கமா ஒரு 721 யூஎஸ்டிடி ஒரு சைக்கிள்ல ஒரு நபர்கிட்ட எடுத்து வைக்கப்படுகிறது. ராயல்டி இன்கமும் மிகப்பெரிய அளவுல நாம அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை குறித்து சிறிது பார்க்கலாமா? ஒரு 10 யூஎஸ்டிடி கொண்டு நீங்க ஸ்கை போர்டு என்று சொல்லப்படுகிற முதல் வானத்துக்குள்ள நுழைகிறீங்க. நீங்க 10 யூஎஸ்டிடி கொடுத்துட்டு தான் உள்ள வரீங்க. உங்களை தொடர்ந்து வரக்கூடிய 2 நபர்கள் உங்களுக்கு ஒரு யூஎஸ்டிடி கொடுக்குறாங்க. அப்ப முதல் நபர்ல 2 நபர்கள் 1 யூஎஸ்டிடி கொடுத்துட்டு உங்களுக்கு 2 யூஎஸ்டிடி கிடைக்கும். சில பேர் கேட்கறாங்க, சார் அவங்களும் 10 யூஎஸ்டிடி தானே கொடுக்குறாங்க, மீதி இருக்கிற 8 யூஎஸ்டிடி நண்பர்களே உங்களுக்கு கொடுத்து அதே நபர்கள் மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்கை போர்டுல மிக வேகமாக நிறைய நபர்களுக்கு வருகிறது. அங்க ஒருத்தருக்கு ஒரு என்ட்ரினா இங்க ஒரு என்ட்ரி 10 நபர்களுக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஸ்கை போர்டுல தான் எல்லாருக்குமே முதல்ல இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அதான் இன்னைக்கு கூட ஒரு நபர் சொன்னாரு, எனக்கு 2 யூனிவர்சிட்டி வந்து இருக்குது, மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொல்லி. அப்ப 2 யூனிவர்சிட்டி அவருக்கு கொடுத்த அதே நபர் இப்போ மற்றவர்களுக்கும் கொடுத்திருப்பாங்க. அப்ப அதை தொடர்ந்து வருகிற 4 நபர்கள் 2 யூனிவர்சிட்டியா 8 யூனிவர்சிட்டியை கொடுப்பாங்க. 3வது லெவல்ல 8 நபர்கள் 7 யூனிவர்சிட்டியா 56 யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. மொத்தம் வரக்கூடிய 66 யூனிவர்சிட்டியில ப்ராஃபிட்டா 10 யூஎஸ்டிடி முதலாவது கிடைக்கும். இப்ப பாருங்க 66 யூஎஸ்டிடி இன்னும் நிறைய பேருடைய அக்கௌண்ட்டுக்குள்ள வரல. ஆனா ப்ராஃபிட்டா வந்து 10 யூஎஸ்டிடி அவங்க சேஃப் வாலெட் போயிடுச்சு. இதுவும் இந்த சிஸ்டத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டமாக இருக்கிறது. எப்பவுமே பாத்தீங்கன்னா உள்ள நுழைகிற நபர்கள் எங்க வந்த வருமானத்தை எடுத்துட்டு ஓடி போயிட போறாங்களோன்னு சொல்லி முதல்ல அவங்களை அப்கிரேட் பண்ண வைப்பாங்க. அப்கிரேட் பண்ணாதான் அடுத்த லெவல். நீங்க நிறைய சிஸ்டங்கள் அப்படிதான் இருக்குது. நீங்க 4 பேரை கொடுத்து உள்ள வரணும், உங்களுக்கு வந்து 100 கிடைக்கும். நீங்க வந்து 200 அப்கிரேட் பண்ணிட்டு 100 எடுத்துக்கலாம். நீங்க 300 அப்கிரேட் பண்ணிட்டு 100 எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 5 பேரை கொடுத்துட்டு நீங்க 100 எடுத்துக்கலாம். அப்படிதான் சிஸ்டம் இருக்கும். ஆனா இங்க ஒரு சிஸ்டம், முதல்ல வந்த ஒரு நபர் முதலாவது இந்த போர்டு இன்கம் பெறும் பொழுது நீங்க உள்ள ஜஸ்ட் என்ட்ரி ஆகுறீங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம 10 யூனிவர்சிட்டியை ப்ராஃபிட்டா எடுத்துக்கொள்ள முடியும்னா இதை விட சிறந்த சிஸ்டம் இந்த உலகத்துல எங்க இருக்குது? இதை விட சிறப்பாக நாம எங்க செயல்பட போகிறோம்? இதை புரிந்து கொள்ளாம இன்னைக்கு நிறைய பேர் குழம்பி கொண்டு இருப்பதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது நண்பர்களே. ஆனா அவங்க இருக்கட்டும், நீங்க இதை புரிந்து கொண்டு இதன் சிறப்பை தயவு செய்து மற்றவங்களுக்கு புரிய வை. கிளப் இன்கமா ஒரு 7 யூனிவர்சிட்டி எடுத்து வைக்கப்படுகிறது வாராந்திர மாதாந்திர இன்கம்காக. இதை அறிமுகப்படுத்தின உங்களுடைய நண்பருக்கு ஸ்பான்சர் இன்கமா சிஸ்டம் 7 யூனிவர்சிட்டி கொடுத்து இன்னும் நிறைய பேரை அவர் அறிமுகப்படுத்தட்டும் என்று சொல்லி இந்த சிஸ்டமே அவங்களை ஊக்கப்படுத்துகிறது. மற்றும் இதுல போர்டு ரீபர்த் ஐடி மீண்டும் ஒரு வாய்ப்பை, அதாவது மீண்டும் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. மீதி இருக்கிற 32 யூனிவர்சிட்டிய அடுத்த லெவலுக்கு அடுத்த வானத்துக்கு நீங்க போகிறதுக்கு உதவி செய்கிறது. இங்கேயும் ஒரு புதுமை நண்பர்களே, நீங்க விருப்பப்பட்டா, நீங்க விரும்பினால் மட்டுமே அந்த 32 யூனிவர்சிட்டிய சிஸ்டத்துல நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்த வானத்துக்கு செல்லலாம். அல்லது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
இது உண்மை. எஸ் எஸ் இட் இஸ் பாசிபிள். தட்ஸ் வாட் அவர் சிஸ்டம் இஸ். அப்போ 32 யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு புத்திசாலித்தனமா நீங்க 2வது வானத்துக்குள்ள நுழைகிறீங்க. 2வது வானத்துக்குள்ள வருகிற உங்களுக்கு உங்களை தொடர்ந்து 2 பேர் வராங்க. அவங்க 4 யூனிவர்சிட்டி முதல் லெவல்ல கொடுக்குறாங்க. 2வது லெவல்ல 24 யூனிவர்சிட்டி 4 பேர் மூலமா கிடைக்குது. 6 யூனிவர்சிட்டி. 3வது லெவல்ல 8 நபர்கள் 24 யூனிவர்சிட்டி கொடுத்து 192 யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்குது. மொத்தம் வரக்கூடிய 220 யூனிவர்சிட்டியில நபர்களே மீண்டும் முதலாவதாக உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட். ஒரு 50 யூனிவர்சிட்டி கொடுத்து உள்ள வந்தீங்க இல்லையா, அது 2வது போர்டுக்குள்ள உங்களுக்கு வருமானம் வரும் பொழுது நீங்க முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். அப்கிரேட் பண்ணிட்டு எடுக்கிறது இல்ல, அப்கிரேட் பண்ணதுக்கு முன்னாலேயே நீங்க எடுத்துக்கலாம். ஹெல்பிங் ஐடி ஒரு 16 யூனிவர்சிட்டி செல்லுகிறது. 2வது லெவல்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் கேஷை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம். அப்ப எதுக்காக இதை அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கிருந்து இங்க வந்தாங்க, அந்த சிஸ்டம் அங்க அது சோர்வடையக்கூடாது, அல்லது அங்கே வந்த நபர்கள் வருமானம் இல்லாம இங்கே வர கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இங்கே வந்த நபர்கள் அங்க இருக்கிற நபர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் உள்ளே கொண்டு வராங்க. வாழ வைத்து வாழ, மற்றவங்களை ஜெயிக்க வைத்து நீயும் ஜெய். நீ வருமானம் வாங்கிட்டு மற்றவங்களுக்கும் வருமானம் வாங்க உதவி செய். உதவி கொடு, உதவி பெறு என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஹெல்பிங் ஐடியா உருவாக்க போறாங்க. இது எப்படி பிராக்டிக்கலாக நடக்கிறது என்பதை லைவா 1000 பேருக்கு முன்னால செஞ்சு காட்டுறதுக்கு சிஸ்டம் ரெடியா இருக்குது. நீங்க எல்லாரும் இதை கண்கூடாக பார்ப்பதற்கு, சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற நபர்களுக்கு புரிய வைப்பதற்கு தயவு செய்து நண்பர்களே முடிந்தா வருகிற 5ஆம் தேதி எல்லாரையும் அழைச்சு வாருங்க. சவால் விட்டு கொண்டு வாங்க. இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்கிறது, கிளப் இன்கம் 24 யூனிவர்சிட்டி கிடைக்கிறது. அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு 20 யூனிவர்சிட்டி சிஸ்டம் கொடுக்குறாங்க. மீதம் இருக்கிற 100 யூனிவர்சிட்டி மூலமாக நீங்க 3வது வானத்துக்குள்ள 3வது போர்டுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு சிஸ்டம் கொடுக்குறாங்க. அங்கேயும் மீண்டும் அதே கண்டிஷன் தான். விருப்பம் இருந்தா 3ஆம் வானம் நீங்க செல்லலாம், அல்லது நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்ம 100 யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு 3வது வானத்துக்குள்ள வருகிறோம், 3வது போர்டுக்குள்ள வருகிறோம். இங்க உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பின்னால வரக்கூடிய அடுத்த நபர்கள் 2 பேர் 4 யூனிவர்சிட்டியா முதல் லெவல்ல கொடுக்குறாங்க. 4 நபர்கள் 6 யூனிவர்சிட்டியா 24 யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. 8 நபர்கள் 90 யூனிவர்சிட்டியா 720 யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய 752 யூனிவர்சிட்டியில மீண்டும் ப்ராஃபிட்டா 110 நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஹெல்பிங் ஐடி 32 எடுத்துக்கொள்ளலாம், சிஸ்டத்துக்கு கொடுக்கப்படும். இங்க 2 ரீபர்த் ஐடி 20 யூனிவர்சிட்டியாக உங்களுக்கு மீண்டும் இந்த பாசிவ் போர்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பாக மாறுகிறது. ஆக்டிவ் ரீபர்த்துக்குள்ள நண்பர்களே மீண்டும் ஒரு ஐடி நமக்கு கிடைக்கிறது. கிளப் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 20 யூனிவர்சிட்டி எடுத்து வைக்கப்படுகிறது. கேரி ஓவர் மீதி இருக்கக்கூடிய 500 யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டு சிஸ்டம் சொல்லுகிறபடி வாய்ப்பு மீண்டும் கொடுக்கறாங்க. அடுத்த வானத்துக்கு செல்ல நீங்க ரெடியா? எஸ் என்று நீங்க சொன்ன உடனே அந்த 500 யூனிவர்சிட்டி உங்களை 4வது வானத்துக்கு 4வது போர்டுக்கு கொண்டு செல்கிறது. அதுதான் ஜயன் போர்டு. 3வது பாரடைஸ், 2வது ஜயன் போர்டு. 4வதாக ஜயன் போர்டுக்குள்ள நம்ம வருகிறோம். இந்த சியோன் போர்டுக்குள்ள வானத்துக்குள்ள வரும் பொழுது உங்களை தொடர்ந்து 2 நபர்கள் வராங்க. முதல் லெவல்ல 40, 2வது லெவல்ல 100, 3வது லெவல்ல 3640. மொத்தம் இருக்கிற 3780 யூனிவர்சிட்டியில 520 யூனிவர்சிட்டி உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஹெல்பிங் ஐடி ஒரு 50 யூனிவர்சிட்டியாக மாறுகிறது. மீண்டும் 2 ரீபர்த் ஐடி இந்த போர்டுக்கு கிடைக்குது. ஒரு ஆக்டிவ் போர்டுக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. உங்களை அறிமுகப்படுத்திய ஸ்பான்சருக்கு ஒரு 50 யூனிவர்சிட்டியும் கிளப் இன்கமாக ஒரு 100 யூனிவர்சிட்டியும் செல்லுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 3000 யூனிவர்சிட்டி மூலமாக 5வது போர்டு குளோரி போர்டு இந்த 5வது வானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு. இங்கேயும் அதே 248 மொத்தம் 21,800 யூனிவர்சிட்டி கிடைக்கிறது. ப்ராஃபிட்டா 3000 யூனிவர்சிட்டி இங்க எடுத்துக்கொள்ளலாம். மீதம் இருக்கக்கூடிய 18,000 யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டு நீங்க 6வது வானத்துக்குள்ள வரீங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்து இருக்கிறது. இதுவரை 3 லெவல் இன்கமா இருந்த நம்ம
ஐயா வாய்ஸ் சார் உங்க வாய்ஸ் சார் கட் கோவஸ் ஆகுது தான் சார். இருக்கு, கோவஸ் தான் இருக்கு. தேங்க்யூ. நடுவில் திடீர்னு கட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். சோ இந்த 6வது வானத்துக்குள்ள வரக்கூடிய நபர்கள் இங்க 2 லெவல்ல மிகப்பெரிய வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு. 10,000 USDT, 10,000 90ஆல வகுத்து பெருக்கி பாருங்க நண்பர்களே. ஒரு 9 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் இன்கமாக இங்கே கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, ஹெல்பிங் ஐடியா 330 USDT, 5 ரீபத் ஐடி பேசிவ் போர்டுக்குள்ளேயும் 3 ரீபத் ஐடி ஆக்டிவ் போர்டுக்குள்ளேயும் ரீஎன்ட்ரியா உங்களுக்கு கிடைக்கிறது, ரீபத்தாக கிடைக்கிறது. அறிமுகப்படுத்திய ஸ்பான்சருக்கு 300 USDT இந்த சிஸ்டமே கொடுத்து ஊக்கப்படுத்துன்னு சொன்னால், நீங்கள் அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொருவரும் இந்த போர்டுக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு 300 USDT கொடுப்பாங்க. ஒருவர் 300 USDT சொன்னால் 10 நபர் எவ்வளவு கொடுப்பாங்க, 100 பேர் எவ்வளவு கொடுப்பாங்க என்பதை நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. அப்ப இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் 10,000 USDT கிடைக்குதுன்னா, ஸ்பான்சரிங்டும் அதை விட 3 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு உங்களால உருவாக்கி கொள்ள முடியும். இந்த எல்லா 7 போர்டுலையும் ப்ராஃபிட்டை விட அதிகமா ஸ்பான்சர் இன்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய பேருக்கு இருக்குது. உழைக்கக்கூடிய நபர்களுக்கு, உழைக்காத நபர்களுக்கு அல்ல, உழைக்கிற நபர்களுக்கு இந்த சிஸ்டம் மிக உகந்த சிஸ்டம். உங்க மில்லியனர் கனவை நனவாக்கக்கூடிய ஒரு அற்புத சிஸ்டம். மீதம் இருக்கக்கூடிய 59,900 USDT எடுத்துக்கொண்டு 7வது போர்டு ஹெவன் போர்டுக்குள்ள நீங்க வரீங்க. நீங்க சொர்க்கத்தை காண்பதற்கு என்னென்னலாம் செய்றீங்களோ, என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம மனதாலும் உடலாலும் செய்யக்கூடாதத நம்முடைய சாமி ஐயா சொன்னாங்க. ஆனா நீங்க எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு 50 USDT மூலமா இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா 7வது போர்டுல ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் காத்து இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு 59,900 USDT கொடுத்து உள்ள வந்த நீங்க உங்களை தொடர்ந்து வருகிற 2 நபர்களை, அதாவது நான் சொர்க்கத்துக்கு போனா மட்டும் போதும் என்பது சுயநலம். நான் மட்டும் போனா எப்படி, நிறைய பேரை கொண்டு வரணுமே என்று நினைக்கிற உழைக்கிற மக்களுக்கு இந்த சிஸ்டம் தான் மிகப்பெரிய சொர்க்கம். அப்படி நீங்க கொண்டு வர விரும்புகிற 2 நபரோ அல்லது நிறைய பேர் சொர்க்கத்துக்கு வரணும்னு சொல்லி உழைக்கிற நபர்கள் மூலமாக வந்த 2 நபர்களோ 1வது லெவல்ல ஒரு 10,000 USDT கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து வருகிற 4 நபர்கள் 2வது லெவல்ல 2,19,600 USDT கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் வரக்கூடிய 2,29,600 USDTல முதல்ல ப்ராஃபிட்டை எடுத்துக்கங்க. கடைசி போர்டுல தான் எப்பவுமே ஒரு உச்சக்கட்ட போராட்டம் நடக்கும். எப்ப வரும்னு இருக்கும். ஆனா நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லிக் கொள்றேன். நான் ஒருவேளை முதல்ல சொல்லதை மறந்துட்டேன், மன்னிக்கணும். 2,29,900 USDT எப்போ வரும், அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணுமா? கிடையாது நண்பர்களே. இதுல 10 USDT 20 USDT 100 USDT வர 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 நீங்க வித்ராயல் செய்து கொள்ளலாம். உங்க இன்கம் அப்படியே பிடிச்சி வச்சு கடைசி நேரத்துல கொடுக்குமோ கிடைக்காதா அப்படி உங்களை பதட்டத்தெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. தொடர்ச்சியாக அது ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்கும். இப்ப ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள், இதை ஒழுங்காக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. இன்னும் சில நாட்கள்ல 24/7 உங்களுக்கு வருமானம் உங்க வேலட்ல வந்து கொண்டே இருக்கும். வித்ராயல் நீங்க கொடுத்து கொண்டே இருக்கலாம். இப்ப மீதம் இருக்கக்கூடிய 30,000 USDT ஹெல்பிங் ஐடியாக சென்று மிகப்பெரிய பூஸ்ட், மிகப்பெரிய வளர்ச்சிய ஸ்பீட் கேஷ்குள்ள கொடுக்கும் பொழுது அங்கிருந்து இங்க வரக்கூடிய நபர்கள் இன்னும் இதை உற்சாகப்படுத்துவாங்க. இது ஒரு பெரிய சைக்கிள், இது பெரிய சுழற்சி. என்ன சுழற்சி என்று சொன்னால், வெற்றி சுழற்சி, வெற்றி கூட்டணி, வெற்றி கூட்டு முயற்சி. 30,000 USDT ஒரு ஸ்பான்சருக்கு இந்த சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு ஸ்பான்சருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த சிஸ்டம் 30,000 USDT கொடுக்க போகிறது. இதுதான் அன்லிமிட்டட். அப்ப இதுல ப்ராஃபிட்டா நீங்க பேசிவ் இன்கமா 1,69,600 USDT கிடைக்கும். ஆனா 10 நபர்களை கொடுத்தீங்கன்னா இது 2 மடங்கு மேல ப்ராஃபிட்டோட கிடைக்கும். 100 நபர்ல கொடுத்தீங்கன்னா ஒரு சுழற்சி முடியும் பொழுது கிடைக்கக்கூடியத கால்குலேட்டரே திட்டும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய வருமானமாக வரப்போகுது. நம்ம இதை நட்செல்லா சொல்லணும்னா,
மொத்தமா ப்ராஃபிட் உங்களுக்கு 1,83,270 USDT. மொத்த ஸ்பான்சரிங்கும் ஒருவருக்கு 30,607 இன்ட்டு மல்டிப்ளை என்ன வென்று நீங்க தான் போட்டுக்கணும். 10, 100, 1000, லட்சமா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கனவு, உங்களுடைய வெறி எப்படி இருக்குதோ அது அவ்வளவு வருமானத்தை இங்க கொட்டி கொடுக்க போகுது. ஆக்டிவ் ரீபர்த் மட்டும் 7 ரீபர்த் ஐடி கிடைக்குது ஒரு சுழற்சியில, 16 ரீபர்த் ஐடி ஒரு சுழற்சியில கிடைக்குது. கிளப் இன்கமா 720 USDT இந்த சிஸ்டம் எடுத்து தொடர்ச்சியான உறுதிப்படுத்தப்பட்ட வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டத்துல நுழைந்திருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வருமான வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுத்திருக்கிறது. இது மட்டுமல்ல நண்பர்களே, இதுல ஜெயிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த சிஸ்டம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிளப் இன்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகமாக ஊக்கத்தொகையாக அமைய போகிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க ஒரு 12 நபர்களை கொடுத்து ஒரு மன்னிக்கணும் நீங்க 12 நபர்களை கொடுத்து ஒரு ராயல் கிளப் மெம்பராக மாறலாம். அதன் மூலமாக வாரந்தோறும் உங்களுக்கு ஒரு வருமானம், உறுதிப்படுத்தப்பட்ட வருமானமாக இந்த சிஸ்டம் கொடுக்கறாங்க. நீங்க கிளப் இன்கமா எவ்வளவு வருகிறதோ அதை மொத்த கூட்டுத்தொகையாக கூட்டி அதுல 20% ராயல் கிளப் அச்சீவர்ஸ்க்கு இந்த சிஸ்டம் கொடுக்க போறாங்க. கூடுதலாக ஒரு 25 நபர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா 30% அந்த வருமானத்துல வரக்கூடிய தொகையை எடுத்து ஆனஸ்டி கிளப் மெம்பர்ஸ்க்கு இந்த சிஸ்டம் கொடுக்க போறாங்க. நீங்க கூடுதலாக 50 மெம்பர்ல கொடுக்கும் பொழுது சேலஞ்சு கிளப் மெம்பரா மாறுறீங்க. அந்த சேலஞ்சஸ் கிளப்புக்குள்ள வந்தவங்களுக்கு கிளப் இன்கம் ஒவ்வொரு நபரிடத்தும் எடுக்கப்படுகிற எல்லா கிளப் இன்கமும் ஒன்றாக கூட்டி அதுல 40% பகிர்ந்து கொடுக்க போறாங்க. வாரம் வாரம் ஒரு முறை நீங்க அச்சீவ் பண்ணும் பொழுது வாரம் வாரம் மாதம் மாதம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நீங்க 2 சேலஞ்சஸ் கிளப் மெம்பர் உருவாக்கி விட்டீங்கன்னு சொன்னால் உங்க டைரக்டா நண்பர்களே உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ராயல் கிளப்ல வரக்கூடிய வருமானத்துல 10% ராயல்டி இன்கம்மா ஒவ்வொரு வாரமும் கிடைக்கும் ஒரு முறை அச்சீவ் பண்ணவங்களுக்கு. அது மட்டுமல்ல, ஒரு 500 USDT மதிப்புள்ள ஜயன் போர்டுக்கும் உங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைச்சு அப்போ நீங்க அந்த 4வது வானத்துல இருந்து அந்த போர்டுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஸ்பெஷல் என்ட்ரியாக கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டதே இதில் வரக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஸோ நண்பர்களே, இதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். நாம் அனைவருமே வெற்றி பெறுவோம். உழைப்பவர்களுக்கு இந்த சிஸ்டம் ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல எப்படி வளரணும், என்ன செய்யணும், எப்பொழுதெல்லாம் இதை நாங்க தொடர்ச்சியா கொண்டு செல்லணும் என்று நாம குழம்புகிற சமயத்துல நம்மை வழிகாட்டிகளாக நிறைய தலைவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. வெற்றியாளர்களோடு யார் ஒருவர் பயணிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் என்பதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஸ்பீட் கிரிப்டோ வெர்ஷன் 1. இதனுடைய ஒரு அடிஷனலாக, இதனுடைய ஒரு கூடுதலாக இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதுதான் ஸ்பீட் கிரிப்டோ 25 லெவல் இன்கம். இந்த 25 லெவல் இன்கம் ஒரு ஆக்டிவ் பீப்புளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம். ஒரு 30 USDTல எவ்வளவு பெரிய ஒரு வருமானத்தை நாம பெற போகிறோம் என்பதை வருகிற நாட்கள்ல நாம கற்றுக்கொள்ள போகிறோம். வருகிற நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையை, இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பேசிவ் இன்கம், அதற்கு என்று ஒரு கால கட்டுப்பாடு இருக்கிறது. அது எவ்வளவு காலம் என்று சொன்னால், நீங்க விரைவாக எப்பொழுது இதுல இணைகிறீங்க, உங்களுக்கு பின்னால் வருகிற நபர்களை எவ்வளவு வேகமாக இணைக்கிறீங்க, இந்த வேகத்தை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா வரப்போகிற இந்த $30 என்ட்ரி 25 லெவல் இன்கம் எப்படின்னா, நொடிக்கு நொடி நீங்க இணைக்க உடனடியாக உங்க வேலட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனுடைய வேகத்தை நிர்ணயிக்க போகிறதே நீங்க தான்.
அதுவும் இன்டர்நேஷனல் 24/7. அப்போ எப்படியெல்லாம் இதை உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க. இது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னும் இந்த சிஸ்டத்துல பயணிக்க போகிற அடுத்த 5 ஆண்டு பயணிக்க போகிற ஒவ்வொரு நபருக்கும் என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்பொழுது தேவை என்பதை அழகா திட்டமிட்டு வைத்திருக்கிறாங்க. அதுக்காக தான் எம்பவர்மெண்ட் சொல்யூஷன் என்ற ஒரு அற்புதமான சிஸ்டம் வர வருஷத்துல நீங்க எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் ரூபாயாவது சம்பாதித்து இருக்கும்போது, 1 லட்சம் USDயாக சம்பாதிக்கும் போது நினைக்கிறேன் அதை நீங்க சொல்லும் பொழுது அறிமுகப்படுத்த காத்திருக்கிறார். அதே போல இங்க வருகிற மகளிர் சிறப்படைய வேண்டும், செழிப்படைய வேண்டும். மகளிர் எல்லாம் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, முதலாளிகளாக மாற வேண்டும், ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக விமன் எம்பவர்மெண்ட் சிஸ்டம் என்று அதுவும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, வருமானம் கிடைச்சிருச்சு, நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டாமா? ஆரோக்கியம் வேண்டி என்ன செய்வது? அதுக்காக தான் என்ரிச் சிஸ்டம் உங்களுக்காக, ஆல் என்ரிச் சிஸ்டம் காத்திருக்கிறது. அப்படி எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமும் இங்கு கிடைக்கும். வேறு என்ன உங்களுக்கு வேண்டும்? தொடர்ந்து பயணிப்போம். நாம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம், அனைவருக்கும் 1 மில்லியன் USDT நிச்சயம். நாம் அனைவரும் பில்லியனர் ஆவது அதிக நிச்சயம் என்று சொல்லி, பொருளாதார சுதந்திரம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம். அதுவும் டிஜிட்டல் பொருளாதார சுதந்திரத்தை நிச்சயம் அடைவோம் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கூட்டத்தை வழிநடத்த நம்ம ஜிகேசாமி அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு. காலை நேர கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும், ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தினை எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துரைத்த திரு மில்லியனர் மைண்ட் செட் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும், கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரின் சார்பாகவும், நமது திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். நமக்கு தேவையானது என்ன என்பதை திட்டமிட்டு வடிவமைத்து நமக்கு கொடுத்துட்டாங்க, தயார் நிலையில் இருக்கிறது. அறுசுவை படைத்த உணவு தயார் செய்து கொடுத்துட்டாங்க. இதை சாப்பிட்றது தான் நம்மளுடைய வேலை. அதுபோல இது கிரவுட் ஃபண்டு சிஸ்டம். நான் இணைஞ்சிட்டேன். என் சார்பாக இந்த சிஸ்டத்துக்கு எத்தனை நபர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வேகம் இருக்கட்டும். எனக்கு முதல் நிலை வருமானம் வரட்டும், அதன் பிறகு நான் அறிமுகப்படுத்துறேன். அந்த மனநிலையை இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் இன்னையோடு அதை மறந்துடுவோம். நம்மோடு இணைந்து இந்த சிஸ்டத்துக்கு எவ்வளவு நபர்களை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலையோட நம்ம பயணிச்சோம் அப்படின்னா நமக்கும் சரி, நம்மை நம்பி நம்ம சிஸ்டத்தோட இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, வெகு விரைவில் அவர்களுக்கான நமக்கான அந்த உதவித்தொகை வந்து சேரும். உலகம் முழுக்க வாய்ப்புகள் பல்கி பெருகி பரவி கிடக்கு. ஆனால் எனது வாழ்க்கை தரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, உயர்த்தி கொள்வதற்காக கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு எது அப்படிங்கிறத நம்ம தேடி உணர்ந்து அதை நம்ம கையில பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வாய்ப்பு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த சிஸ்டத்துல இணையக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அயராது பாடுபட்டு கொண்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நாம் பயணிப்போம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்பீடு கிரிப்டோலையும் சரி, இந்த 40 லெவல் வேலட் யூனிட்லையும் சரி, இதுவரைக்கும் நமது அணியில் இருப்பவர்கள் இணையாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு தகவல் கொடுத்து 40 லெவல் வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்றதுக்கும், ஸ்பீடு கிரிப்டோவில் அவங்களுக்கான அந்த இருக்கை, அந்த முன்னுரிமை முதலிடம் கொடுப்பதற்கும் இந்த தகவல்களை நம்ம அணியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கடத்துவோம். தொடர்ந்து பயணிப்போம். நமக்கு ஏற்படக்கூடிய எந்த சந்தேகங்களா இருந்தாலும் நேரடியாக நமது அணி தலைவர்களுக்கு
அழைப்பு கொடுத்து நாம கேட்டு தெளிவுபடுத்திப்போம். அதுபோல நம்ம அணியில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த சிஸ்டத்துல நடக்கக்கூடிய தகவல்களை நம்ம சொல்லுவோம். முடிந்த அளவிற்கு ஜூம் மீட்டிங் இருக்கு, நம்ம அழைத்து வருவோம். ஆசிரியர்கள் அழகாக தெளிவாக அனைவரும் புரியும் வண்ணம் இந்த திட்ட விளக்கங்களை தொடர்ந்து நமக்கு எடுத்துக்கொண்டு வராங்க. ஆசிரியர் குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம். இன்று நமது இலக்கு என்ன அப்படிங்கிறத திட்டமிட்டு நம் பணியை செய்ய நம்ம துவங்குவோம். ஒரு நல்ல ஒரு பாடல் வரிகள் அதை கேட்டுவிட்டு இன்றைய பணியை நாம் தொடங்குவோம். இந்த காலை பொழுது கூட்டத்திற்கு வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. திரு பாலு பழனியாண்டி சார் ஹேண்ட் ரைஸ் Recording பண்ணிருக்கீங்க. stopped. லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நீங்க எல்லாரும் டூர் அச்சீவர் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த போட்டோவை எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க, அனுப்பல. அதே மாதிரி ஸ்பீடு கிரிப்டோல ராயல் கிளப் முடிச்சவங்களும் போட்டோ அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.